இன்னைக்கு மகாகந்த சஷ்டி விரதம் 6வது நாள். இன்னைக்கு என்னோட டே 3:30 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாம் விரதமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சூரசம்ஹாரம் நம்ம பார்க்கணும். அது நம்ம கோயிலுக்கு போய் நம்ம சூரசம்ஹாரம் பார்த்தாலும் சரி, இல்லை நம்ம திருச்செந்தூர் கோயிலில் சூரசம்ஹாரம் நடக்கும்ல, அது நம்ம டிவியில் நம்ம பார்த்தாலும் சரி, நம்ம சூரசம்ஹாரம் முடிஞ்சோடனே தலைக்கு குளிக்கணும். அதுக்கப்புறம் வீட்டு வாசப்படியெல்லாம் க்ளீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜைக்கு போய் நம்ம விளக்கேற்றி முருகருக்கு நம்ம பூஜைகள்லாம் நம்ம செய்யணும். இன்னைக்கு ஈவினிங்காக நம்ம முருகருக்கு என்னென்ன நம்ம நெய்வேத்தியம் படைக்கணும்னு சொல்கிறேன். இதுலேருந்து எது உங்களால் முடியுமோ அந்த நெய்வேத்தியம் நீங்கள் படைச்சிக்கோங்க. சக்கரை பொங்கல், தயிர் சாதம், தேனும் தெனைமாவும் எதுவுமே இல்லைன்னா வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம், பால் கூட வச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக படைச்சிருங்க. அப்புறம் இன்னொரு டவுட்டு கேட்டிருந்தீங்க, இன்றைக்கி சூரசம்ஹாரம் முடிஞ்ச அப்புறம் நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நாளைக்கு முருகரோட திருக்கல்யாணம் பார்த்துட்டு நம்ம விரதத்தை முடித்தோம்னா ரொம்பவே நல்லது. இன்றைக்கி ஈவினிங்காக நம்ம முருகருக்கு நெய்வேத்தியத்தில் பாலும் பழமும் அப்படி நம்ம படிக்கிறோம்னா பூஜையெலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த பாலும் பழமும் நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் முழுமையாக விரதத்தை முடிக்கிறது நாளைக்கு காலையில் முருகரோட திருக்கல்யாணம் பார்த்துட்டு நீங்கள் முடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. இன்றைக்கி வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு முருகர் பார்க்க கோயிலுக்கும் போயிட்டேன்.